ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி மத்தியானம் எல்லாம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டுங்களா? எங்கள் பேரன் ஸ்கூல்லேருந்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கான். அவன் தூங்கி எழுந்து சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். முள்ளு முறுக்கு, அதை மணக்கோம்புன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். அந்த பிழையிறான்னு பாருங்கோ. தெரியறதா? அது சரி, தூங்கி எழுந்து குழந்தை ஆசையாக கேட்கும், பாட்டி என்ன பண்ணி வச்ச அப்படின்னு. சரி, கொஞ்சோண்டு மாவு இருந்தது, அதனால் அதுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு முறுக்கு பண்ணிட்டுருக்கேன். இதோ பிழிஞ்சி இதோ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பணும். இதோ பிழிஞ்சி கொஞ்சம் தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கோ. தெரியுதா? அது இந்த மாவு 3 கப்பு அரிசி, 3 கப்பு பச்சரிசி களைஞ்சி உணர்த்தி காய வச்சுக்கணும். 1 கப்பு 3க்கு 1, 1 கப்பு பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாள். அதை கொஞ்சம் வறுத்துக்கணும், வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்சுட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கலந்து ஆறட்டுன்ட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ மாவு அவ்வளோ எடுத்துட்டு அதுக்கு தகுந்த உப்பு, பெருங்காயம், ஜீரம், இது 3ம் போட்டு, வெண்ணெய் இருக்கிறவா வெண்ணெய் போடலாம், இல்லை டால்டா போட்டு பிழியலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த சுடுற எண்ணெயே சுடுன்னு காய்ச்சி அதில் ஒரு 2 கரண்டி அதில் குத்தி நல்லா உப்பு போட்டு பிசிஞ்சு திட்டமாக மாவு, ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல், இதோ பாருங்க, இந்த பதத்துக்கு மாவு பிசிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் மாவு பிசிஞ்சிட்டு உடனே பிழிய ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா மாவு ரொம்ப நாளை ஊறித்துனா முறுக்கு ஜவன்னு ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு மாவை பிசிஞ்சு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிழிய ஆரம்பிக்கணும். எண்ணெய் திட்டமாக வச்சுட்டு சின்ன சின்னதாகவும் பிழியலாம், இல்லை பெருசாகவும் பிழியலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்து இது பண்ணலாம். அதனால் குழந்தைக்காக இதோ இப்போ ரெடி பண்ணிவிட்டேன். இதோ கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதோ இது ஒன்று வெந்துட்டுருக்கு. அது இதோட சரி, இது குழந்தை சும்மா இருக்காது. இந்த முறுக்கை கொடுத்தோன்னே, பாட்டி ஸ்வீட்டு ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்கும். அதனால் இதோ குலோப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அது முன்னாலே மத்தியானமே ரெடி பண்ணிட்டேன் நான், 1 மணிக்கெல்லாம். இதோ ரெடி, ஏன்னா அப்போ ஊறினா தானே நல்லாயிருக்கும் அது ஜீராவில். அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோ தூங்கி எழுந்து குழந்தை கேட்கும், ஆசையாக கேட்கும்போது நாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அது பசங்க சாப்பிட்றத பார்க்குறது. அது நேற்று நான் மலபார் அடைன்னு போட்டிருந்தேன் வீடியோ, அதை பார்த்துருப்பங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட்ஸில் கொடுங்கோ. உங்களுக்கு வேறு எதுவான வேணும்னாலும் கேட்டாக்கா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சொல்லி அளவுகள்லாம் சொல்லி எப்படி பண்ணுறது என்ன ஏது அப்படின்னு